என்னடா தண்ணியே அடிக்க மாட்டேன், இப்படி தாறுமாறா குடிக்கிற? நான் தானே போய் பாத்தியா? எனக்கு அவார்டு கிடைக்கணும்னா ஒரு நாள் அம்மு வேணும்னு கேட்கிறாடா. அதுக்கு நீ என்ன சொன்ன? அதுக்கு நீ என்னடா சொன்ன? அடிச்சு அவ மூஞ்செல்லாம் உடைச்சிட்டு வந்த. அவசரப்பட்டியடா முட்டாள். உன் லட்சியம் என்ன? அந்த கதை எழுதுறதானே? அவன் என்ன பத்தினியாவா கேட்டான்? ஒரு பிளாஸ்டோட தானே கேட்டான். அவ அம்மு இல்லடா, ஏன் அம்மு. அவளை பத்தி யார் தப்பா பேசினாலும் குத்தி கொன்னுடுவேன். பரதேசி. இது உனக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு பொரியல், உனக்கு பிடிச்ச சாம்பார், உனக்கு பிடிச்ச சாப்பாடு எல்லாமே நானே பண்ண தெரியுமா? முட்டை ஃபோன். ஹலோ, நான் மோகன் பேசுறேன் கௌரி. சொன்னேன்லடா, சொன்னேன்ல. ஓகேடா கௌரி. கௌரி, நீயே போட்டு குழப்பிக்காதடா. அவகிட்ட ஒரு வார்த்தை சொல்லுடா. ஹலோ கௌரி, நான் மோகன் பேசுறேன்டா. சொல்றா. செஞ்சு நான் சொல்றது கேளுடா. போனை கட். டேய் கௌரி, எமோஷனல்ல எந்த முடிவும் எடுக்காதடா. நான் சொல்றேன். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, விதி. அழுப்பேன். சாகடி. தயவு செஞ்சு நான் சொல்றது கேளு கௌரி. அவளுக்காக நீ உனக்கு கிடைக்கிற அவார்டை இழக்கிறத என்னால தாங்கிக்க முடியலடா. உன் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணி அவளை அவன் கேட்டு நீ அடிச்சிருந்தா அதுல கூட ஒரு நியாயம் இருக்கு. எதுக்கு நீ ராணி மடத்துக்கு போன? அவளை பார்த்தது, அவளை பத்தி எழுதுனது எல்லாமே நீ அவார்டு வாங்குறதுக்கு தானே. அந்த எழுத்துக்காக நீ எத்தனையோ இழந்திருக்க. அப்பெல்லாம் உன் நண்பனா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இன்னைக்கு அந்த பச்சை டேய் கௌரி, இருட்டுக்குள்ள இருக்கிற வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரேன்னு நீ இருட்டுக்குள்ள போயிடாதடா. பிராஸ்டியூட்டோட வாழ்ற வாழ்க்கை உனக்கு வேணா பெருசா தெரியலாம், ஆனா கஸ்டமரோட வாழ்ற வாழ்க்கை அவளுக்கு ஒண்ணு புதுசு கிடையாதுடா. எங்கேயோ கிடந்தவளுக்காக உன் அங்கீகாரத்தை தூக்கி போட போறியா? டேய் கௌரி, நீ உலகம் பூரா தெரியணும்டா. உன் நண்பனா நான் அப்படி ஆசைப்படுறது தப்பா? சொல்லு கௌரி, சொல்லு. அம்மு, அம்மு, அம்மு.
அம்மு அம்மு இந்திய இலக்கிய கழக விருது பெறும் பிரியமுள்ள என் கௌரிக்கு எங்கேயோ எப்படியோ வாழ்ந்து பேர் சொல்ல முடியாத வியாதியோட நான் செத்து போயிருப்பேன். இப்போ இந்த நிமிஷம் அம்மு கௌரி சங்கர், இது நான் கேட்காம எனக்கு கிடைச்ச வரும். இந்த ஜென்மத்துக்கு இது போதும். ஒரு முழு வாழ்க்கைக்கு உண்டான சந்தோஷத்தை உன்னோட வாழ்ந்த இந்த கொஞ்ச நாள்லயே நான் அனுபவிச்சிட்டேன். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, நான் உனக்கு எதுவுமே செய்யலையே கௌரி. இந்த வருஷம் அவார்ட் கண்டிப்பா உனக்கு தான் கிடைக்கும். நீ நல்லா இருக்கணும் கௌரி. இந்த நிமிஷம் வரை உங்கள் மனைவியாய் வாழ்ந்த உங்கள் அம்மு. சாரி கௌரி. ஏன் ஏன் உம்மன் இருக்க? உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ இப்ப கூட போலாம். நீ போக மாட்ட. என்ன, கௌரிக்கு அவார்டு வரணும் இல்ல?